கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்றீங்க, கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க. ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 120 கோடி ரூபாயில் ஜெட்டு வாங்கியிருக்காரு. ஜெட் விமானம். நம்ம சூர்யா நடிகர் ஜோதியா வந்து மேடையில் பேசுனாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கோயில்களுக்கு செலவு பண்ணுறீங்க, உண்டியலில் காசு போடுறீங்க, அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணுங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்கள். ஏங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் வீட்டில் இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ணாவே உலகத்தரத்துக்கு நம்ம கல்வி கொடுக்க முடியும். நம்ம தமிழ்நாடு அரசு உலகத்தரத்துக்கு நம்ம கல்வி கொடுக்க முடியும். அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கேட்க உங்களுக்கு வக்கு இல்லை, அவங்கள்ட்ட போய் பேச உங்களுக்கு திராணி இல்லை. இங்கே வந்து கோயிலுக்கு வெள்ளை அடிக்காத, கோயிலில் உண்டியில் காசு போடாதன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 120 கோடி ரூபாயில் நீங்கள் ஜெட் விமானம் வாங்கி பறக்கலாம். ஏன் இதை வச்சு நீங்கள் எத்தனையோ குழந்தைகளை படிக்க வைக்கலாமே. தமிழ்நாட்டில் இந்து கோயில் மட்டும்தான் இருக்கா? ஏன் பள்ளிவாசலில் எத்தனை பள்ளிவாசல் இன்றைக்கி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் எத்தனை சர்ச்சுகளை டெவலப் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை நீ பேசியிருந்தேன்னா நான் எதிர்த்து போயிருப்பேன். ஜிம்மில் போய் தண்டால் அடிக்கிறீங்க, புருஷன் மாட்டாட்டி 2 பேர் சேர்ந்து. என்ன இதுக்கு மேலே இருந்து அது டெவலப் பண்ணுறது வேணும். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் நடந்தாலே போதுமே. ஜிம்மில் எவ்வளோ செலவாகும்? இன்றைக்கி சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 20,000 கட்டி 20,000 25,000 கட்டுறான் ஒரு ஜிம்மில். நீங்கள் போகிற இடமெல்லாம் எவ்வளோ பெரிய இடம், அங்கெல்லாம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க? அதை வச்சு நீங்கள் குழந்தை குட்டிகளை படிக்குவீங்க. மசூதியை பற்றியோ சர்ச்சை பற்றியோ பேசுகிறது கிடையாது. நோண்டுறதுக்குள்ள இந்து மதத்தை மட்டும் தான் நோண்டுவீங்க. ஏன்னா இங்கே இந்துக்கள்லாம் இழிச்சவன் கேனவன், எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்குவேன், உட்காருவேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. எல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். ஏக்கா, எதுவும் போரூர் நடக்க போகுதாக்கா? இப்படி ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கீங்க 2 பேரும். சரிங்கக்கா, என்னமோ சொல்கிறீங்க. இப்போ நடந்த சம்பவம்க்கா, 2 நாள் முன்னாடி திண்டுக்கல்லில் புருஷன் பொண்டாட்டி இறந்து போச்சு. புருஷன் ஆம்புலன்ஸ் இல்லாமல் தோளில் தூக்கி கட்டிட்டு கொண்டு போகிறாப்புல. திண்டுக்கல்லைங்க. இது வந்து மணிப்பூர்லேயோ இல்லை பிஜேபி ஆடுற மாநிலத்திலே கிடையாது, பக்கத்தில். இங்கெல்லாம் ஒரு வார்த்தை பேச சொன்னால் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. சரிங்கக்கா, ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதை வீடியோ போடாமல் பண்ணுங்கக்கா. சகிக்க முடியல, பார்க்க முடியலக்கா.